தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி தற்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரனின் ஊழியர்கள் தொழிலதிபர் கோவர்த்தனின் ஊழியர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். செல்போன் அழைப்பு பதிவு அடிப்படையில் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளதாக தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் ஊழியர்கள் தொழிலதிபர் கோவர்த்தனின் ஊழியர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். மேலும் செல்போன் அழைப்பு பதிவு அடிப்படையில் மீண்டும் இந்த விசாரணையை நடத்த முடிவு செய்துள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து மீண்டும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் சமயத்தின் போது சென்னை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் தேர்தல் பறக்கும் படையினரால் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை கொண்டு வந்ததாக நவீன், சதீஷ், பெருமாள் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு தாம்பரம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் நடத்திய விசாரணை இந்த பணம் அப்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திருநெல்வேலி வேட்பாளராக இருந்த நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதிக்காக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த சிபிசிஐடி போலீசார் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. நவீன், சதீஷ், பெருமாள், இது மட்டுமல்லாமல் பாஜக நிர்வாகி கோவர்த்தனன், பாஜக நிர்வாகி உள்ளிட்ட பாஜக அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகம் மற்றும் SR சேகர் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி கிட்டத்தட்ட விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த வழக்கு தற்போது வரை விசாரணை வளையத்திற்குள்ளே இருக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மீண்டும் விசாரணை செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். அதன்படி நயினார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் மற்றும் நயினார் நாகேந்திரனின் பணியாளர் பணத்துடன் பிடிப்பட்ட அந்த சதீஷ், நவீன், பெருமாள் மற்றும் மற்றொரு சதீஷ், நாகேந்திரனின் தமிழ்நாடு பாஜக தொழில் பிரிவு தலைவர் கோவர்த்தனன், அவரிடம் பணியாற்றக்கூடிய விக்னேஷ் உள்ளிட்ட ஊழியரிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். மேலும் இந்த விசாரணை செய்யப்பட்ட அனைவரிடம் கால் ரெக்கார்டை தீவிர ஆய்வு செய்ய உள்ளதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தற்போது தீவிர தன்மையாக அடைந்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.